பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் போட்டுக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன். இப்போ நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். நல்லா கலரி விட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தான் நம்ம பண்ண போகிறோம். தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ மசிச்சு வச்சுக்கலாம் உருளைக்கிழங்குல நல்லா. இப்போ மசித்த உருளைக்கிழங்கு எடுத்து மசாலாவில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சா போதும். போட்டாச்சு, நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.